My dear students and parents, this is Daniel and welcome back to Visional. NEET UG 2026 எக்ஸாமினேஷனை அஃபீஷியலாக கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இதை குறித்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. 2026 நீட் தேர்வு எழுதின எல்லா மாணவர்களும் மீண்டும் ஒரு முறை நீட் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு அவங்க பல காரணங்களை சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது கொஷின் பேப்பர் லீக் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ராஜஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடந்த ஒரு விஷயம். பட் இப்படி லீக் ஆன இந்த கொஷின் பேப்பர் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும் இருந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பெரிய அளவில் எடுத்துட்டு போயிருந்திருக்க மாட்டாங்க. அந்த அந்த மாணவர்களுடைய கேண்டிடேச்சர் மட்டும் கேன்சல் பண்ணிட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக இவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, என்ன சஜஸ்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கொஷின் பேப்பர் இன்னும் நிறைய இடங்களுக்கு பரவி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த எக்ஸாமினேஷனை என்டையராக கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 நீட் தேர்வு முழுமையாக கேன்சல் செய்யப்பட்டது. நம்ம வாங்கின மார்க் இனி செல்லாது. நம்ம இது வரைக்கும் நமக்கு இந்த காலேஜ் கிடச்சிரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த எண்ணம், அந்த அந்த ஆசை, அந்த கனவு, அந்த கோட்டை எல்லாத்தையும் ஒரே அனௌன்ஸ்மெண்ட்டில், ஒரே டிக்ளரேஷனில், ஒரு நோட்டிஃபிகேஷனில் எல்லாத்தையும் சிதைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு வகையில் பார்த்தா இட் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெனி கேண்டிடேட்ஸ். இந்த வருஷம் எனக்கு வந்து சீட்டு வந்து ஒரு 10 மார்க் 20 மார்க்கில் மிஸ் ஆகிடுச்சு, என்னால் கரெக்டாக டைமை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு ஒரு கஷ்டத்தோட வருத்தத்தோடு இருந்த எல்லா மாணவர்களுக்கும் இது அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட வாய்ப்பு. ஆனால் நல்ல மார்க் வாங்கின மாணவர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது நிச்சயமாக என்னால் புரிந்து கொள்ள முடியுது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். பட் இதுதான் நடந்திருக்குங்க. சிச்சுவேஷன் இதுதான். ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து இனி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இது வரைக்கும் வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ, நம்ம எழுதின எக்ஸாமு, அந்த போட்ட ஹார்ட் ஒர்க் இதெல்லாம் அந்த இடத்தோட முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் திரும்ப ஒரு முறை நம்ம படிக்கணும். படித்து அதை பேஸ் பண்ணி மார்க் வாங்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூ ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட். நீங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கிறீங்க. பட் ஸ்டில் இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்ட இருந்து இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அகைன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் எவ்வளோ டைம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் ரிலீஸ் பண்ணல. நான் இந்த வீடியோவை இன்னைக்கு நமக்கு வந்து மே மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். 1 o'clock வரைக்கும் சோஃபார் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல அபவுட் த எக்ஸாமினேஷன் டேட் ஷெடியூல். இதை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ இதுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு டைம் தேவை. என்டிஏனுடைய ப்ரிப்பரேஷனுக்கு டைம் அதிகமாக தேவை. மாணவர்கள் படிக்கிறதுக்கு டைம் தேவை. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நமக்கு இதில் என்டிஏனுடைய சைடை கூட விட்டுட்டு மாணவர்கள் பெற்றோர்களுடைய நலன் சார்ந்து யோசித்து அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுத்து ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுறது தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டைம் தட் யூ ரிக்வயர்? நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் வேணும்னு நினைக்கிறீங்க, அல்லது எத்தனை மாதங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க? அதை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு மெயில் அனுப்புங்க. நீங்கள் 10 நாள் 20 நாள் 1 மாதம் 2 மாதம் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. பட் இது ஒவ்வொருத்தருடைய ப்ரிப்பரேஷன், அவங்களுடைய மைண்ட் செட், அவங்க இந்த இந்த கஷ்டமான சூழ்நிலேருந்து திரும்பி வர்றதுக்கு எழுந்து வர்றதுக்கே டைம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் தேவைப்படும்ல, அதை மெயில் அனுப்புங்க. நான் ஏன் மெயில் அனுப்ப சொல்கிறேன் அப்படின்னா, அன்லஸ் யூ மெயில் தம், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, மனசில் என்ன வச்சுருக்கீங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் மெயிலில் பேசுங்க, தாராளமாக சொல்லுங்கள். நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், படித்தேன், இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்க, இப்போ திரும்பவும் நான் அதே மாதிரி படிக்கணும்னா எனக்கு இவ்வளோ டைம் வேணும். நீங்கள் போடுங்க. அது 1 மாதமாக இருக்கலாம், 10 நாளாக இருக்கலாம், 20 நாளாக இருக்கலாம், அல்லது நாளைக்கே எக்ஸாம் வச்சாலும் நான் எழுதுறேன்னு சொல்லக்கூடிய ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய இதை பொறுத்து வேறுபடும், ப்ரிப்பரேஷனை பொறுத்து வேறுபடும். பட் இந்த சுச்சுவேஷன் ரொம்ப டஃப்பான ஒரு சுச்சுவேஷன். அகெயின் ஃபார் thousands of lakhs of candidates it is a second opportunity. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்த மார்க் அப்படிங்கிறதெல்லாம் விடுங்க. ஒருவேளை நீங்கள் நினச்சபடி மார்க் வராமல் போயிருந்துச்சு அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நல்லா படிங்க, நிறைய டெஸ்ட் எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் எக்ஸாமினேஷன் போயிருப்பீங்க இஃப் யூ ஆர் ரிப்பீட்டர். அண்ட் அகைன் ஃப்ரெஷர்ஸுமே இன்டகிரேட்டடாக நீங்கள் வந்து 11th 12th ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் போர்ஷன்ஸ் முடிச்சிருந்துருப்பீங்க. பட் 12th மட்டும் தான் முடிச்சிருந்தேன், நான் வந்து கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு நான் நேராக போய் எழுதினேன், இந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் 400 மார்க்ஸ் வாங்கினேன், அல்லது 300 மார்க்ஸ் 200 மார்க்ஸ் வாங்கினேன். பட் ஐம் ஷுர் நான் ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் டைம் போட்டிருந்தா நல்ல மார்க் வாங்கியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைத்திருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட வாய்ப்பு தான் இது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறத பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கோ, டஃப்பாக இருக்கோ, மாடரேட்டாக இருக்கோ, தட் இஸ் நன் ஆஃப் அ பிஸ்னஸ். அது நமக்கு தேவை கிடையாது.
ஏன் சொல்கிறேன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் காம்படிஷன் அதே காம்படிஷன் தான். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் மார்க் ஏறும். இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்லாம் போட்டிருந்தோம், லாஸ்ட் இயர் மார்க் விட மார்க் ஏறுதுன்னு சொல்லியிருந்தோம். அது நிறைய பேரால் அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு சிலர் ஓகே சந்தோஷம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்துச்சுன்னா லாஸ்ட் இயர்னுடைய மார்க்கை விட குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ். எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றியெல்லாம் இப்போ போட்டு மைண்டை குழப்பிட்டு இருக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யர் ப்ரிப்ரேஷன். நீங்கள் உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அது எவ்வளோ டைம் ஃப்ரேம் நமக்கு கிடைக்குதுன்னு தெரியல, பட் ஒரு கூடிய விரைவில் அதனுடைய ஷெடியூலை கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஷெடியூல் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸ்டார்ட் யூர் ப்ரிப்ரேஷன் டுடே. இப்போ இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷனை ஆரம்பிங்க, படிக்க ஆரம்பிங்க. ஐ நோ இட் இஸ் டிஃபிகல்ட், ஐ நோ இட் இஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு டெசிஷன் தான், பட் ஸ்டில் வி ஹாவ் நோ அதர் ஆப்ஷன்ஸ். இதை வந்து நம்ம பெருசாக இது பண்ணுறதெல்லாம் முடியாது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட் என்டிஏ ஹாவ் டன் இஸ் ரைட் ஆக்சுவலி. ஏன் இதை கரெக்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்திய அளவில் இந்த கேள்வித்தாள், அதாவது வினாத்தாள் கசிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, லீக் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த லீக் ஆன கொஸ்டின் பேப்பர் ஒரு குரூப் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிட்ட மட்டும் இருந்துருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது ஒருவேளை லேக்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு பரவி இருந்துச்சுன்னா அந்த தேர்வினுடைய ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா மாறப்படுது, பேச்சு பொருளாக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ இந்த விஷயம் இருக்கிறதுனால தான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டையராக இந்த எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் மூவ். ஆனால் இதை செய்யறதுக்காக அவங்க வந்து அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு இது புதுசு கிடையாது. ஆல்ரெடி 2026 இதே மாதிரி, 2024 இதே மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஒரு வருஷம் தான் ஆயிருக்கு. 2026 திரும்பவும் அதே மாதிரி ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ வருஷம் வருஷம் இதே கம்ப்ளைண்ட் திரும்ப திரும்ப வரும்னா, இப்போ லீக் ஆச்சு கண்டுபிடிச்சிங்க, கேன்சல் பண்ணிட்டீங்க. வர்ற எக்ஸாம் லீக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதும் எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ தயவு செய்து கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, ரிலீஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கி லீக் பண்ண நினைக்கக்கூடிய சில நபர்கள், இந்த வேலை வந்து உங்களுடைய உங்களுடைய மெம்பர்ஸோட மட்டும் இது நிற்கிறது இல்லை, இது பல லட்சக்கணக்கான மாணவர்கள் குடும்பங்களோட விளையாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதையும் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நம்புகிறேன். கூடிய விரைவில் டேட்ஸ் வரும். டேட் வந்தது நானும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். நீட் ப்ரிப்பரேஷனுக்கு மிஸ்பா அகாடமி உங்கள் கூட துணை நிற்போம். ஸோ வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் எக்ஸாமினேஷன்ஸ், மார்க் டெஸ்ட் நடத்த போகிறோம். ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பதிவு செய்கிறேன். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ தட் வில் நாட் மிஸ் எனி அப்டேட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.